எல்லாருக்கும் ஹாய்டா. இன்னைக்கு நம்ம ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஒன் ஷாட்டோட நேம் பொசசிவ் கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ ஒன் ஷாட்குள்ளே போயிடலாமா? ஸ்டார்டிங்கே நீங்கள் தான் உங்கள் வீட்டு வாசப்படியில் கதவு பின்னாடி ஒளிஞ்சிட்டு நின்றுட்டு உங்கள் வீட்டு முன்னாடி நிற்கிற ஜங்குக்கை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு அங்கே ஒரு பொண்ணுகிட்ட சிரித்து சிரித்து பேசிகிட்ருக்காரு. எத்தனை வாட்டி சொன்னாலும் இவனுக்கு புரியவே புரியாது. நான் எவ்வளோ டைம் சொன்னேன் அந்த அண்ணி கூட பேசாதன்னுட்டு, ஆனாலும் பேசுகிறான். பேசுகிறத மட்டும் பரவாயில்ல, சிரித்து சிரித்து பேசுகிறானே. ஐயோ, எனக்கு டென்ஷன் ஆகுதே. ஓயன், கூல்டவுன் ஓயன். ஆனால் பார்த்தாலே பொசசிவ் ஆகுது. ஜங்குக்கா, நீ ஏன்னா இப்படி பண்ணுறியோ? இதில் அந்த அன்பி என்கிட்டயே வந்து சொல்கிறா, நான் உன் மாமனை லவ் பண்ணுறேன், கரெக்ட் பண்ணி காட்டுறேன் பார்க்குறேன்னு. உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? அதுக்கேற்ற மாதிரி இவனும் அவள் கூட சிரித்து சிரித்து பேசிகிட்ருக்கா. எல்லாம் வந்துடுவாளுங்க என் மாமா பின்னாடி. கடவுளே, இவன் வரட்டும், இவனை நான் பார்த்துக்கிறேன். இவனுக்கு எவ்வளோ தைரியம் தான். நான் பேசாதன்னு சொல்லியும் இவன் வந்து போய் பேசிகிட்ருப்பான். அதுலேயும் நல்லா சிரித்து சிரித்து பேசுகிறான். பூஜங்கக்கா பேசி சிரித்து சிரித்து பார்த்தாலே எரியுது எனக்கு. லவ்வை தான் சொல்ல முடியல. இன்றைக்கி ஒரு வேலண்டைன்ஸ் டே, அதுமா ஒரு சாக்லேட்டாவது வாங்கி கொடுத்துருப்பானா? அதுக்கெல்லாம் சாருக்கு டைம் இருக்காது. அங்கே சிரித்து சிரித்து பேச மட்டும் டைம் இருக்கும். அந்த அன்பியை எனக்கு இங்கேருந்து கோவத்தில் அழுகையே வந்துடும் போல். நான் போகிறேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் ரூமுக்கு அப்ஸ்டேர்ஸ்க்கு போயிட்டீங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஜங்குக் தான் பேசிட்டு உங்களை தேடி உங்கள் ரூமுக்கு வராரு. ஒயன், ஒயன் எடி இருக்க? ஒயன் ஏதோ தான் உட்காந்துட்ருக்காளா? ஒயன், உனக்கு காது கேதா இல்லையாடி? அப்படி கூப்பிட்டு வர என்னடி? திமிரா என்ன அப்படியே உட்காந்துருக்க? ஏதாவது பேசுடி, என்னது கேளுடி, அப்படியே உட்காந்துருக்க. நீங்கள் பொறுமையாக ஜங்குக்கை வந்து பார்க்குறீங்க. இன்னடி எத்தனை தாட்டி கூப்பிட்றது கேட்காம உட்காந்துட்ருக்க? கூப்பிட்றது கேட்கலையா இல்லை கேட்டும் கேட்காத மாதிரி நடிக்கிறியாடி? நடிக்கிறேனா ஜங்குக்கா? நான் நடிக்கிறேனா அப்படின்ட்டு நீங்கள் ஏஞ்சி நிற்கிறீங்க. என்னடி ஒரு மாதிரி பேசுகிற? என்ன? நான் ஒரு மாதிரி பேசலை ஜங்குக்கா. ஆமாம், நான் ஒன்று கேட்கணுன்னு நினச்சேன். உனக்கு என் கூடலாம் பேச டைம் இருக்கா ஜங்குக்கா? சொல்லு, டைம் இருக்கா? என்னடி? என்ன? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு ஜங்குக்கா. உனக்கு என் கூட பேசுகிறதுக்கெலாம் டைம் இருக்கா? இப்போ என்னடி உனக்கு பிரச்சனை? இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஜங்குக்கா. எனக்கு இப்போது உன் கூட பேச விருப்பம் இல்லை. ஸோ தயவு செஞ்சு போறியா? என்னடி நானும் பார்த்துட்ருக்கேன், என்ன நினச்சிட்ருக்கேன்? வந்ததுலேருந்து ஒரு மாறியே இருக்க. பேச்சும் ஒன்றும் சரி கிடையாது. என்ன? ஒன்றும் இல்லை ஜங்குக்கா, நீ போ. என்னடி? அப்படின்ட்டு உங்களை வாலில் லாக் பண்ணுறாரு. ஜங்குக்கா, நீ இப்போ எதுக்கு என்ன இப்படி வாலில் லாக் பண்ணியிருக்கேன்? என்னை விடு. எனக்கு கூட பேச விருப்பம் இல்லை. ப்ளீஸ் என்னை விடு. இங்கே பாரு, இங்கே பாருடி, என் கண்ணை பாரு. இப்போ எதுடி இந்த மாதிரி பேசிகிட்ருக்க? எங்கள் அண்ணன் பாருன்னு சொல்கிறேன். பாரு, இப்போ என்ன நடந்துச்சுன்னு இப்படி பேசிகிட்ருக்க நீ? சொல்லு. இதுக்கு தான் கண்ணை பார்க்குறதே இல்லை, அப்படியே மயக்கிடுவான். ஒயன், பாருடி, பாருன்னா என்னடி அங்கே யோசிச்சுட்ருக்க? பாரு, இப்போ என்னடி உனக்கு என்ன பிரச்சனை? சொல்லு. சொன்னால் தானடி தெரியும் என்னடி பிரச்சனை. ஜங்குக்கா, நானும் அதே தான் கேட்குறேன். உனக்கு என் கூடலாம் பேச டைம் இருக்கா? போ. உனக்கு ஏகப்பட்ட பொண்ணுங்க வருவாங்க பேசுறதுக்கு லைனா, நீ அவங்க கூடயே போய் பேசு. நாளை யார் உனக்கு? நாளை யார்? நீ போயிட்டு அந்த அன்பி கூடயே பேசிட்டுரு. அவ கூட தான் சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருந்தால. நாளை யார் உனக்கு? போ, நீ அவ கூடயே பேசு. என்னடி பேசி தானடி இருந்தேன், அதுக்கு எதுக்கிட்டி இப்படி மூக்கு மேலே கோவம் வருது உனக்கு? மூக்கு மேலெலாம் கோவம் வரல ஜங்குக்கா, நீ போய் அவ கூடயே பேசு. நான் யார் ஒன்று ஃபஸ்ட்டு கேட்கறதுக்கு? நீ எந்த பொண்ணுங்க கூட வேணால் பேசு, எப்படி வேணால் பேசு, நான் ஒன்று கேட்க மாட்டேன்.
என்னடி இப்போ நான் வந்து உனக்கு வந்து அந்த அண்ணி கூட பேசுனது பிரச்சனை அதானே? எனக்கு நீ அண்ணி கூட பேசுறதுலாம் பிரச்சனை இல்லை, நீ போய் பேசு சார், நீங்கள் போய் பேசுங்க, நான் உங்களுக்கு செட் ஆக மாட்டேன். ஆனால் அன்பி எல்லா விதத்துலேயும் பொருத்தமாக இருப்பா. என்னடி என்ன? போயிடு ஜங்குக்கா, தயவு செஞ்சு போயிடு, நான் உண்மை செம்ம கோவமாக இருக்கேன். என்னடி அவள் சும்மா வந்து ஃப்ரெண்டாக ஒரு சும்மா 4 வார்த்தை பேசினா, அதனால நானும் பேசினேன், அது தப்பாடி? ஓ, அவள் ஃப்ரெண்டாக வந்து பேசினா அதனால சாரும் பேசுகிறீங்க, அதுவும் சிரிச்சு நான் பேசாதேன்னு சொல்லியும் பேசுகிறேன், அப்படி தானே? நான் உன்னை இதுக்கு முன்னாடி பேசாதேன்னு சொன்னேனா இல்லையா? சொல்லு சங்கோக்கா, சொன்னேனா இல்லையா? சொன்னடி, அதுக்காக ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்கன்னா பேசாமலே இருக்க முடியும்? முஜா லட்சம் மாரி எனக்கு உங்ககிட்ட பேச முடியாதுடி போடி அப்படின்னு நான் சொல்ல முடியும்? அது நல்லா இருக்காது இல்லடி, புரிஞ்சுக்கோ. சரி ஜங்குக்கா, அப்போ நீ பேசு, நான் ஒன்றுமே சொல்லலை, அதான் சொல்கிறேனே, நான்லாம் உனக்கு செட்டே ஆக மாட்டேன். என்னடி அவள் சும்மா ஃப்ரெண்டாக வந்து பேசினா நானும் பேசினேன்றேன், என்னடி? ஆமாம் அவள் ஃப்ரெண்டாக தான் பேசினா, நீயும் பேசிட்ட அதானே? இப்போ சொன்னா ஜங்குக்கா வந்து அவன் உன்னை லவ் பண்ணுறாளாம், அப்புறம் நான் எப்படி உன் மாமனை கரெக்ட் பண்ணுறேன் பாருன்னு என்கிட்டயே சேலஞ்ச் பண்ணிட்டு போகிறா. அதுக்கேற்ற மாதிரி நீ அவள் கூட நல்லா சிரிச்சு பேசிகிட்ருக்க. நானும் உனக்கு செட்டே ஆக மாட்டேன் ஜங்குக்கா, அவளே உன்னை பார்த்து பார்ப்போம், அவள் தான் உனக்கு எல்லா விதத்துலையும் கரெக்டாக இருப்பா. போ. இது லவ் பண்ணுறேன்னாளா? அதை ஓன்ட்டி சொல்லிட்டாளா? ஓன்ட்டி சொல்லிட்டாளாவா? அப்போது அவங்கக்கிட்ட லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு தான் பேசிகிட்டு இருந்தா. இதில் ஃப்ரெண்டாக பேசுகிறான்னு சொன்னதெல்லாம் பொய்யா? ஏன் ஜங்குக்கா அப்படி பண்ணுற? ஏன் போய் பேசுகிற? எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏய், நான் அப்படி சொல்லடி. இங்கே பாரு பொண்டாட்டி. பொண்டாட்டியா சார்? நான்லாம் யார் உங்களுக்கு? நான்லாம் உங்களுக்கு செட்டே ஆக மாட்டேன், போங்க. இந்த வார்த்தை பொண்டாட்டியை போய் உங்கள் அன்பிக்கிட்ட சொல்லுங்கள். வாயை மூடுறி, வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு செவத்தா உங்களை வச்சு லாக் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸாக லீனாக வராரு. உங்கள் 2 பேர் ஃபேஸ்க்கும் 1 inch கேப் கூட இல்லை. உங்கள் 2 பேரோட ஹார்ட் பிரேத் நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுறீங்க. அந்த இடத்துல அந்த டென்ஷன் அப்படி நல்லா ஃபீல் ஆகுது. நீங்கள் ஜங்குக்கை ஐ டு ஐ பார்க்குறீங்க. ஜங்குக்கோட ஐஸ் உங்கள் ஐஸ்லேருந்து நகரவே இல்லை. இப்போ எதுக்கு க்ளோஸாக வர? எதுக்கு க்ளோஸாக வர? கம்முனடி, கம்முனரு. இப்போ என்ன, நான் அவ கூட பேசினது உனக்கு பொசசிவாவது பிடிக்கல, அவ்வளோதானே? நான் இனிமேல் அவள் கூட பேசலை, புரியுதா? சும்மா என்கிட்ட மாய் வார்த்தைக்கெல்லாம் சொல்லாத ஜங்குக்கா. சொல்லலடி, நான் இனிமேல் அவள் கூட பேசலை, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அவரை புஷ் பண்ணுறீங்க. என்னடி? என்ன? நான் அவன் மேலே கோவமாக இருக்கேன், நீ போ, எனக்கு பிடிக்கல, நீ அவள் கூட பேசினது எனக்கு இன்னும் கூட கடுப்பாக இருக்குது. சும்மா இருடி, கடுப்பேத்தாம. இனிமேல் தள்ளி விட்ட அப்புறம் நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நல்லா இன்னும் கிஸ் பண்ணுறாரு. பட் இந்த தாட்டி நீங்கள் அப்போஸ் பண்ணாமல் கோஆப்ரேட் பண்ணுறீங்க. 2 பேரும் ஒரு 5 minutes கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நேரம் கழிச்சு உங்களால் ப்ரீத் பண்ண முடியல. நீங்கள் ஜங்குக் செஸ்ட்லேயே கையை வச்சு அடிக்கிறீங்க. மூச்சு விட முடியலண்ணா, இவ்வளோ நேரமாக கிஸ் பண்ணுவேன். ஜங்குக்கும் ப்ரீத் பண்ணிகிட்டே உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. ஸோ இப்போ என் பொண்டாட்டிக்கு கோவம் குறைஞ்சிருக்குமே? உன் பொண்டாட்டிக்கு கோவம்லாம் எனக்கு குறையல. அப்படியா? கோவம் என்ன குறையிலையா? என் பொண்டாட்டிக்கு அப்போ கோவம் குறையிறதுக்கு என்ன பண்ணலாம்? நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமை விட்டு வெளில துரத்துறீங்க. ஆனால் டோரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் காலை வச்சு தடுத்துடுறாரு. பத்தியா, அதுக்குள்ளே வெளில அனுப்புகிற பத்தியா, சமாதானப்படுத்தணுன்னே. எப்படி போகிறது, உன்னை விட்டு எப்படி போகிறது அப்படின்னு டோரை சாத்துறாரு. இப்போது ஒரு ஈவினிங் போல் ஆகுது. நீங்கள் தான் உங்கள் பெட்லேருந்து கண்ணு முழிக்கிறீங்க. நல்லா தூங்கிட்டோம் போலியே, ஏன் என்ன நடந்தது அப்படின்னு ப்ளஷ் ஆகிட்டே பக்கத்தில் பார்க்குறீங்க. ஆனால் ஜங்குக்கு இல்லை. எங்கே போனா இந்த பையன்? எங்கே போனா? இந்த புட்டை எங்கே போனாலே தெரியல அப்படின்னு நீங்களும் எஞ்சி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே போகிறீங்க. அங்கே லைட்ஸ்லாம் ஆஃபில் இருக்குது.
யார் ஈவினிங்கில் போய் லைட் ஆஃப் பண்ணி வச்சது அப்படின்ட்டு நீங்கள் லைட் ஆன் பண்ணுறீங்க. பார்த்தா பின்னாடி ஜங்குக் நீல் டவுனில் உட்காந்து கையில் ரிங்கோட உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு பார்த்தோன்னே செம்ம ஷாக், கண்ணெல்லாம் கலங்குது. சுற்றி பார்த்தா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. இங்கே பாரடி பொண்டாட்டி, எனக்கு இந்த சுற்றி வளைச்சி ப்ரப்போஸ் பண்ணுற இதெல்லாம் தெரியாது. அந்தளவுக்கு வேர்ட்ஸால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற ஆளும் நான் கிடையாது. எனக்கு ஒன்றை பிடிச்சிருக்கு. உன்னை நான் காலம் ஃபுல்லாக வச்சு பார்த்துருப்பேன். உன்னை நான் காலம் ஃபுல்லாக வச்சு பார்த்துப்பேன். தெரியும், நான் இது வரைக்கும் உனக்கிட்ட லவ் யூ கூட சொன்னதில்லைன்னு தெரியும். ஆனால் நான் ஐ லவ் யூ சொல்லி ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ண தான் ஆசைப்பட்டேன். ஒத்துக்கோடி, ஆனால் நான் கண் கலங்காமல் பார்த்துப்பேன். என்ன பொண்டாட்டி, நீங்கள் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு உங்கள் ஐஸை பார்த்து கேட்குறாரு. உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. சுற்றி உங்கள் அப்பா அம்மா, ஜங்குக்கோட அப்பா அம்மா, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எல்லோரும் நிற்கிறாங்க. அங்கே தான் அன்வியும் நிற்கிறா. நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை பார்க்குறீங்க. உங்கள் அப்பா அம்மா சின்ன ஸ்மைல் பண்ணுறாங்க. நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்டு கண்டிப்பாக உனக்கு ஓகே சொல்லாமல் நான் வேறு யாருக்கு ஓகே சொல்ல போகிறேன். கண்டிப்பாக ஐ லவ் யூ ஜங்குக்கா, ஐ லவ் யூ ஸோ மச், ஐ லவ் யூ டூ டி பொண்டாட்டி, ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உங்கள் கையில் ரிங்கை போட்டுட்டு உங்களை ஏஞ்சி கிஸ் பண்ணுறாரு. எல்லோரும் ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. 2 மினிட்ஸ் கிஸ் பண்ணதுக்கப்புறமா அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணி நீங்கள் கிஸ் பிரேக் பண்ணுறீங்க. எல்லோரும் முன்னாடியும் அப்படியே ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டே நிற்கிறீங்க. ஜங்குக்கு உங்களை டக்குன்னு எடுத்து ஹக் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ டி பொண்டாட்டி, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டூ ஜங்குக்கா, ஐ லவ் யூ டூ. எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? தெரியும்டி, தெரியும். ஆமாம், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். எனக்கு சாக்லேட் வாங்கி தந்தியா நீ இன்னைக்கு? வேலண்டைன்ஸ் டே அதுவும் சாக்லேட் வாங்கி தந்தியா? வாங்கியே தரலை. ரிங் மட்டும் போட்டு ப்ரப்போஸ் பண்ணுறேன், பக்கத்தில் பொக்கே மட்டும். சாக்லேட்டுங்க? என்னடி இங்கே ஒரு மனுஷன் கல்யாணத்துக்காக ப்ரப்போஸே பண்ணிட்டு நிற்கிறேன், சாக்லேட் கேட்குற அடி பாவி. ஆஹா, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஒரு குழந்தைய வச்சு சமாளிக்கணும் போலியே அப்படின்னு ஜங்குக் முட்டை கண்ணோட எல்லாரையும் பார்க்குறாரு. எல்லாரும் சிரிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜங்குக் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அன்வி தான் உங்ககிட்ட வந்து பேசுகிறா. ஒயன், சாரி ஒயன். எதுக்கு அன்வி சாரி? இல்லை, அன்றைக்கி நான் உன் மாமா லவ் பண்ணேன்னு சொன்னதுக்கும் கரெக்ட் பண்ணி காட்டுறேன்னு சொன்னதுக்கும் தான் நீங்கள் அவளை பார்க்குறீங்க. ஆமாம், நான் உண்மைதான் உங்கள் மாமாவை லவ் பண்ணது இல்லைன்னா சொல்லலை. ஆனால் நான் உங்கள் மாமா கிட்டே லவ் யூ சொன்னேன். ஆனால் அவர் சொன்னார் நான் என் ஒயனை மட்டும்தான் எப்பயுமே லவ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்சவங்கள விட நமக்கு பிடிச்சவங்களுக்கு வெயிட் பண்ணுறது தான் கரெக்ட். அண்ட் அவர் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொன்னார். ஸோ ஐ எம் சாரி ஒயன். பரவாயில்ல அன்வி, இருக்கட்டும். ஒரு விதத்தில் நாங்கள் 2 பேரும் சேர்ந்ததுக்கு நீயும் தான் காரணம். என்ன ஒயன்? ஒன்றும் இல்லை அன்வி அப்படின்ட்டு நீங்கள் சிரிச்சுட்டே ஜங்குக்கிட்ட போகிறீங்க. பூக்கும் உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. அப்படியே நீங்கள் எல்லோரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசிகிட்ருக்கீங்கடா. கூட நான் இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன். ஒரு குட்டி ஒன் ஷாட் தான். ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஹெல்த்தியாக இருங்க. ஸ்டே டியூன்ட். பாய்.